This video sponsored by Educast. Educast is one of the best training center for digital marketing. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவே கூடாத 5 முக்கியமான உணவுகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாடர்னைஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தூக்கி வை ஃப்ரிட்ஜுக்குள்ள, இன்னைக்கு சமைச்சதெல்லாம் தூக்கி உள்ள வை, ஒரு வாரம் உனக்கு இதுதான் சூடு பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியும், ஒருவேளை மீதமான காய்கறிகள்லாம் பாதியாக வெட்டி நீங்க அது கெட்டு போயிடும் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுனாலையும் உங்க உடலுக்கு அது எவ்வளோ கேடு விளைவிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? முக்கியமா நம்பர் 1, நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது, அது உங்களுக்கு நஞ்சா மாறக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ தக்காளியில லைகோபீன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ கரோட்டினாய்டு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் அந்த தக்காளிக்கு அந்த சிவப்பு நிறத்தை வந்து கொடுக்குது. இது எல்லாமே தக்காளியில நம்மளால பார்க்க முடியுது. தக்காளியை ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குளிரூட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைகோபீன் அதோடைய கட்டமைப்பை வந்து மாத்தி அது டோமடைன் கிளைகோல்களாய்டா மாறுது. இதுதான் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தக்காளிக்குள்ள நம்ம வாய்க்குள்ள நுழையாத பேர்களை கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எதிர்த்து கொண்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா தேவையில்லாம அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி உங்க உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தக்காளியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க. நம்பர் 2, பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. நார்மலாக நம்ம வைக்க மாட்டோம், ஏன்னா அது நீண்ட நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு காய்கறியாக பார்க்கப்படுது. ஆனால் பாதியாக கட் பண்ணிட்டு இந்த பாதி இருக்கே இப்போ நம்ம வெட்டிட்டோம் வெளியில் வச்சா கெட்டு போயிடும், நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிங்க அப்படின்னா அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். குளிர்ந்த அந்த வெப்பநிலை காரணமாக உருளைக்கிழங்குல இருக்கிற மாவு சத்து சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகுதான். அண்ட் ஆல்சோ உருளைக்கிழங்கு முளைக்க துவங்கும் அப்படின்றதுனால வெளியே காற்றோட்டமா ஈரப்பதம் இல்லாத இடத்துல தான் வந்து உருளைக்கிழங்கு வைக்கணும். உருளைக்கிழங்குக்கெல்லாம் எதுக்கு பாஸ் ஃப்ரிட்ஜுன்ற மாதிரி தான் உருளைக்கிழங்கு அதுக்குள்ள வைக்காதீங்க. நம்பர் 3, வெங்காயத்தை யாருமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க மாட்டாங்க. ஆனாலுமே பாதி கட் பண்ணது கெட்டு போயிடும் உள்ள வச்சிங்க அப்படின்னா அது ஈரப்பதத்தை அதிகமாக உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குமா. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற காற்று நல்ல காத்தா கெட்ட காத்தா ஏதோ வந்து ஃபுட்டை வந்து நல்லா சேஃப்டியாக வச்சுக்குது கொஞ்ச நாளைக்கு, அதுக்காக கொண்டு போய் இந்த வெங்காயத்தை உள்ள வச்சிங்கன்னா அதை ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தேவையில்லாத உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா தேனை நிறைய பேர் நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பீங்க. இது வந்து ஆப்வியஸா அந்த பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா அடுக்கி வச்சிருவாங்க. தேனை நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேனை நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போயிருமா. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற அந்த குளிர் காத்து தேன்ல இருக்கிற நீரை வந்து உறைஞ்சு போக வச்சு அதோடைய தரத்தை வந்து குறைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சுவையும் தரமும் மாறாம இருக்கணும்னா தேனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டை வந்து நிறைய பேர் உரிச்சு பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறாங்க. டெய்லி அதை உரிச்சிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குப்பா, ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது உரிச்சு மொத்தமா உள்ள வச்சிடுறேன்னு. ஆனா வெள்ளைப்பூண்டையும் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. அது வந்து நீங்க உரிச்சு வெளியில வச்சாலே ஒரு 2-3 நாளைக்கு இருக்கக்கூடியதுதான். அப்படி இல்லைன்னா அப்பைக்கப்பை ஏற்ற மாதிரி நீங்க உரிச்சுக்கோங்க. ஆனா நீங்க அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுனால அது சீக்கிரமா அதனுடைய சுவையையும் தரத்தையும் இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பூண்டையும் நீங்க வைக்காதீங்க. இதையும் தாண்டின நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு, லைக் வாழைப்பழம், இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சிங்கன்னா அது உணவு விஷமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.